நீட் முறைகேடை கண்டித்து சென்னையில் கரப்பான்பூச்சி கட்சியினர் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்ட களத்தில் இருந்து நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. நந்தினி, வணக்கம். தற்போது இரண்டாவது நாளாக கரப்பான்பூச்சி கட்சியினர் நீட் தேர்வு முறைகேடை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக ஓவியா, குறிப்பாக நீட் தேர்வு முறைகேடு, அதே போல மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மூன்றாவது நாளாக சென்னையில் சிஜேபி சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை நேரடி காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் பிரவீன் காண்பிக்க நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் தடையை மீறி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றதாக கூறி டெல்லி காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை அதே போல குண்டுகள் வீசி கூட்டத்தை கலைத்திருக்கிறார்கள் என இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது 10க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நம்முடன் இந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார், நீங்க எதுக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? இது எத்தனாவது நாள் போராட்டம் சார்? உங்களது கோரிக்கை என்ன? அதாவது இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்றது நம்ம நாடு முழுவதுமே தெரியும். ஏன்னா நாடு முழுவதுமே போராடுறாங்க. இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கல இந்த போராட்டம். கடந்த ஒரு 30 நாளாகவே 26 நாளில் உண்ணாவிரத போராட்டம் தாண்டி கடந்த ஒரு மாதமாகவே இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2017 நீட்டை எதிர்த்து போராடிட்டுருக்கோம். இங்கே நாங்கள் 3வது நாளாக இளைஞர்களாக நம்ம எல்லாம் கூடியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டோன்னா, அங்கே டெல்லியில் எதுக்காக மக்கள் போராடாங்களோ, ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் எங்களுக்கு வேண்டாம், அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் அவர் இதெல்லாம் நான் பண்ண தப்புன்னு கூட ஒத்துக்க மாட்டுறாரு, சிரிச்சுக்கிட்டு இன்டர்வியூக்கு தராரு. அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், அதுலேருந்து ரிசைன் பண்ணணும், அவர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணணும். 3வது போலீஸ் இராணுவம் ஒரு கூலிப்படையாக வேலை செஞ்சுருக்காங்க. இது மாதிரி மக்களை போட்டு காக்கிறதுக்கு தான் காவல் படைன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இது தாக்குதல் படைன்னு வச்சுருக்கலாம் அப்படின்றது தான் தோணுது. இவங்க செஞ்ச கொடுமைகள் எத்தனை பேர் அடிச்சிருக்காங்க. ஒரு வேன்குள்ளே போட்டு ஒரு போலீஸார் அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இதெல்லாம் ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம், போராடுறதுக்கான சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது இருக்கா அப்படின்றதுனால தான் இன்று இவ்வளோ இளைஞர்கள் நாங்கள் கூடியிருக்கோம். 2 நாளாக இங்கே மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே 2 நாளாக தொடர்ந்து, இது 3வது நாளாக தொடர்ந்துட்டுருக்கோம். உங்களது போராட்டம் இன்னைக்கு 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அதே போல் இந்த போராட்டம் இதுக்கப்புறமும் தொடங்குமா? உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? போராட்டம் இது நிறைவேற வரைக்கும், நம்ம வச்சிருக்க இந்த 3 மேஜரான ரீசன் நிறைவேற வரைக்கும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் பேன் செய்கிற வரைக்கும் நம்ம போராடுவோம் தான் சொல்லியிருக்கோம். அப்போது அது தொடர்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இப்போதைக்கு இங்கேருந்து தான் நம்ம போராடுற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதுக்கே நீங்களே வரும்போது பார்த்துருப்பீங்க, காவல் படையினர் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு பஸ்ஸை கூட்டிகிட்டு நிறுத்திட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாநில அரசு எங்கள் கூட நிற்கணும், இங்கே அந்த கூட இருக்க இளைஞர்கள் நம்ம கூட நிற்கணும். இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் நம்ம மறந்துடுவோம், இந்த குழு அந்த குழுலாம் நம்ம மறந்து எல்லாருமே ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து போராடுவோம் அப்படின்றதால மாநில அரசையும் கூப்பிடுறோம். எல்லா கட்சியில் இருக்க இளைஞர்களையும் நாங்கள் வாங்க ஒன்றாக போராடுவோம் அப்படின்றது தான். ஏன்னா இது கட்சி தாண்டி, மதம் தாண்டி, சாதி தாண்டி நடக்கிற ஒரு போராட்டம். நம் மாணவர்களுக்காக போராட்டம், வருங்கால தலைமுறைகளுக்காக போராட்டம். ஸோ அதனால் எல்லாரும் ஒன்று கூடணும், அது அப்படின்றது தான் எங்களோட முக்கியமான அதை நோக்கியும் இது பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. குறிப்பாக இன்றைக்கி 3வது நாள் போராட்டத்தில் இந்த இடத்துல நீங்கள் அமைதி வழியில் போராடுவீங்களா, இல்லை அடுத்த கட்டமாக நீங்கள் வேறு எங்கேயாவது போயிட்டு போராட்டம் முற்றுகையிட வலியுறுத்த இருக்கிறீங்களா? உங்களுடைய யோசனைகள் என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது? நாங்கள் பாபா சாஹிப்பின் வழியில் நடப்பவர்கள், நாங்கள் பகத்சிங்கின் வழியில் நடப்பவர்கள். அதாவது பகத்சிங் பற்றி தெரியும், தூக்கு மேடை ஏறும் போது அந்த தூக்கு மேடைக்கு அவர் முத்தம் கொடுத்து தான் ஏறினார். அப்போது நாங்கள் அமைதியான முறையில் தான் நாங்கள் போராடுவோம்.
ஆயுதங்கள் எழுந்த மாட்டோம். எங்களின் ஆயுதம் இந்த இளைஞர்கள் படை. இனி இங்கு வர சேரப்போகிற இளைஞர்கள் படை. அவர்களிடம் இருந்து எழும்பும் கோஷங்கள், அவர்களிடம் இருந்து எழும்பும் கோரிக்கைகள் தான். இப்போதைக்கு எங்கேயும் முற்றுகையிடறதா நம்மளுக்கு வந்து இப்போ பிளான் எதுவுமே இல்லை. நம்ம இங்கேருந்து தான் அமைதியான முறையில் தான் நம்ம போராட போகிறோம். முற்றுகையிட எந்த தகவலும் பிளான்ஸும் இல்லை. குறிப்பாக ஓவியா, இவர்களது முக்கியமான மூன்று கோரிக்கை என்னவென்று பார்த்தால், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அதே போல நீட்டில் முறைகேடுகள் முற்றிலுமாக சரி செய்ய வேண்டும், அதே போல வேலையின்மை என்பது சரி செய்ய வேண்டும் என இந்த கோரிக்கைகளை முக்கியமாக வைத்து இன்று 3வது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஓவியா. அது மட்டுமன்றி இவர்களது போராட்டம் இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடரும் என்றும் தெரிவித்து வருகிறார்கள்.